7:30க்கு ஊத்துக்குளி மசூதியிலேருந்து ஒரு கால் வருது, இதை மாதிரி ஜாஃபர் இருக்காரா அப்படின்னா. ஆமாம். நான் வந்து அப்போ வந்து இருந்த வீட்டில் வந்து லேண்ட்லைன் நம்பர் இருந்தது. எப்போவுமே எல்லா வீட்லேயும் லேண்ட்லைன் இருக்காது. நான் வாடகைக்கு எடுத்த ஒரு வீட்டில் வந்து லேண்ட்லைன் நம்பர் இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஹாலோ பிளாக் வீட்டில் இருந்து. அதுக்கெல்லாம் இன்னொரு வீட்டுக்கு நான் மாறிட்டேன், திருப்பூர்லேருந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜில். ஏன்னா வீடு கொஞ்சம் பெருசாக வேணும், நம்ம கம்ஃபர்டபுளாக வேணும், அந்த ரெண்ட்டுக்கே வந்து மாறினாலும் அந்த வீட்டு ஆல்ரெடி வந்து ஒரு லேண்ட்லைன் இருந்ததுனால இந்த லேண்ட்லைன் நம்பர் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். அப்போ ஊத்துக்குளி மசூதியிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஊர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி ஒருத்தர் அங்கே இருக்கார், நீங்கள் அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். இதில் என்ன விஷயம்னா, நான் 6:30க்கு தான் நான் என்னுடைய கம்பெனி பேர் வைக்கிறேன். 7:30க்கு எனக்கு வந்து மசூதியிலேருந்து ஒரு கால் வருது. அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் போகிறோம், அது அடிக்கல் நாட்டு விழா போகிறோம். அவங்களும் வந்து எங்களை வந்து நீங்களே இந்த பள்ளிவாசல் கட்டி கொடுங்கன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி தான் என்னுடைய பிஸ்னஸ் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து.